வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கார சட்னிங்க தேவையான பொருள் இவ்வளோதாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்டானது, உணவே மருந்துங்கிற முறையில் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படியாப்பட்ட நோயை போக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. பாருங்கள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், நாங்கள் பட்டை மிளகாய் அதை போட்டுட்டு கொஞ்சம் பூண்டு அதையும் போடுங்க. ப்ரௌன் ஆகிட்டா அடுத்ததுக்கு பெரிய வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. இதோட ஸ்பெஷலே இதாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக லைட்டாக வேணும், கடுகு, உளுந்து கண்டிப்பாக போடுங்க. இந்த காய்கள் வலிலாம் இருக்குது பார்த்தீங்களா, மூட்டு வலிலாம், அது எல்லாம் சரியாயிடும். பிள்ளைங்களுக்கும் இது தெரியாது, அதனால் இதில் சேர்த்து போட்டு அரைச்சிடுறது ரொம்ப நல்லதுங்க. சூடான சுவையான சத்து மிகுந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய கார சட்னி ரெடிங்க. நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 10 இட்லினாலும் சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாங்க. இது கடுகுனால ஒன்றும் கசப்பு எதுவும் தெரியாது. பிற்காலத்தில் மூட்டு வலி வரக்கூடாதுன்னா சின்ன வயசுலேருந்தே இதே மாதிரி சட்னி வச்சு சாப்பிடுங்க. இந்த பாருங்கள், இதுவும் ரேஷன் கடை அரிசியில் செஞ்சது தாங்க. நான் 1 பங்கு புழுங்கல் அரிசி போடுவேன், 1 பங்கு பச்சரிசி போடுவாங்க, கருப்பு உளுந்து போட்டு தாங்க இட்லி செய்வேன். கண்டிப்பாக இதுலேயும் வெந்தயம் போட மறக்காதீங்க. அதனால் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், வாயு கேஸ் ட்ரபிள் எதுவுமே வராது. வெந்தயம் போடுங்க, வயிற்று புண்ணையும் மாற்றும். மிக மிக சத்து உள்ளது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.